we care, we share, and we are on app. நம்ம கூட இணைந்திருக்காங்க ஞானப்பிரியா அவர்கள். ஹலோ, ஹாய். நல்லா இருக்கீங்களா? குட். ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி ரீயூனியன் ஆயிருக்கோம். ஒரு பெரிய பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இப்போ ரீயூனியன் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ். ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன் பேசி. நார்மலாவே நார்மலா பேசி ஒரு 2 மாசம் இருந்திருக்கும். சக்தி கூட நேத்தி என்னது, ஆனா சக்தியும் நானுமே ப்ரோக்ராம் பண்றோம் டெய்லியுமே 3 to 4. சூப்பர். அந்த 3 பேர், நம்ம 3 பேர் தான் சேர்ந்து தான் பண்ணவே முடியல ஷோ. அதுதான் டிசப்பாயிண்டடா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுறது ஒரு வகையான ஒரு ஹாப்பி. ஏன்னா முன்னெல்லாம் நான் தான், நீங்க தான் பேசிட்டே இருப்பீங்க, அதை நான் கேட்டுட்டே உட்காந்துருப்போம். அதுல எனக்கு டைம் போயிடும். பார்த்தா கடைசியெல்லாம் ஒரு கண்டென்ட் சொல்லலாம் அப்படின்னு வரதுக்குள்ள டைமே முடிஞ்சிடும். பாய் பாய் சொல்லிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடுவோம். இப்போ நீங்களாம் இல்லாம ஒரே வருத்தமா இருக்கு. சக்தி இருக்காங்களா? இல்ல, அதுதான் ப்ராப்ளம். சக்தி ப்ரோ இருந்தா ஜாலியா இருந்திருக்கும். சக்தி ப்ரோவும் இல்லை. எப்படி இருக்கீங்க அக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? அடடா, எவ்வளவு மரியாதை. இன்னைக்கான டாபிக் என்னன்னு தெரியுமா? ஐ நோ climate change. ஆனா எனக்கு தான் தெரியாது, டாபிக்கும் தெரியாது. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச், ஒரு இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் வந்து வித்தியாசமா மாறுது. எப்போ மழை பெய்யும்னு தெரியல, எப்போ இடி இடியும். வெளில வர முடியாது போல, நனைஞ்சி தப்படே ஆயிடுறோம், அந்த அளவுக்கு மழை பெய்யுது. நேத்தி கூட நான் ஆபீஸ் விட்டு போறப்போ 11 மணி நைட்டு என்னால வெளிலே போக முடியல, அவ்வளவு மழை. அதெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் தான் பொறுமையா வண்டி எடுத்துட்டு போனேன். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச். ஆனா இந்த மழை இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சில மழை காலம் ஆரம்பிச்சிருச்சா? the winter is coming. அந்த மழை காலம் கேட்கல இப்போ. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மழைக்காலத்துல இறங்கியிருக்கோமா? மழைக்காலம். இந்த மழைக்காலத்துல எனக்கு மழை பெஞ்சாலே தோன்றது என்னன்னா, எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்பாங்க மழை பெஞ்சா. ஆனா எனக்கு மட்டும் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சிடும். வண்டி எடுத்துட்டு நேரா எங்கேயாவது கிளம்பிடுவேன். ஏற்கனவே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். வண்டி எடுத்துட்டு அப்படியே வெளில போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வருது. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சை பொறுத்து ஏதாவது ரசனையான விஷயங்கள் எதனாவது இருக்கா? இருக்கு. லைக் இந்த எங்க ரெயின் அப்படின்னாலே எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம்னா, லைக் நான் அதை ரொம்ப இமேஜின் சைடு இருக்கிற ஒரு வீடு, ஒரு கப் ஆஃப் இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு டீ, ரஹ்மான் சாங்ஸ், அமைதியா பால்கனியில உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். இதுல காத்தடிச்சா சிமிஸ் அது இருக்கணும். பெரிய ஆசையா இருக்கு. அவ்வளவுதான். அதெல்லாம் என் ட்ரீம்ல ஒண்ணு, அந்த மாதிரி வீடு கட்டுறது. முக்கியமா அந்த ஒரு பர்டிகுலரா அந்த பெல்ஸா வரக்கூடிய அந்த சிமிஸ், அது நல்லா இருக்கும்ல, அந்த சவுண்ட் டிங் 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 மாதிரி டிங்கிள் சவுண்ட் சூப்பரா இருக்கும். அந்த 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 சவுண்ட் எப்படி கேட்கும்னா கிளைமேட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி லைக் பிரீஸ் மாதிரி அந்த பிரீஸான அந்த கிளைமேட்டை அது வந்து நம்மள ஃபீல் பண்ணி கொடுக்கும், இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த சவுண்டு, அந்த டிங்கிள் சவுண்டு, அந்த காத்தடிக்கிறப்போ அந்த சவுண்டும் அந்த காத்தும் நம்ம மேல படுறப்போ ஒரு செம பிளிஸ்ஃபுல்லா இருக்கும்ல. எஸ் எஸ். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன்.
ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒருத்தவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க, அந்த டிங்கிள் டிங் 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 டிங். ஸோ நான் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ்டு ஒன்க்கு வந்து நான் அந்த கிஃப்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஓ, அந்த மாதிரியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த டாபிக் பொறுத்து ஏதாச்சும் நீங்க வச்சிருக்கீங்களா கண்டென்ட்? அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா நான் அப்படியே பின்னாடி வந்துடுவேன் கத்திட்டு. இதுதான்டா கண்டென்ட், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது தான்டா கண்டென்ட்னு சொன்னீங்கன்னாலும் நான் பேசுவேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம வரும்போது நம்ம லைக் பேசலாம் நிறைய, இந்த மாதிரி ஒரு கிளைமேட்லேருந்து இந்த கிளைமேட் வந்து மாறுறது ஓகே, பட் ஆக்சுவல் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பேசணும் இல்லை? இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல மழை பெய்யும், இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்தது. பட் இப்பெல்லாம் பார்த்தா நமக்கு டெய்லியுமே வெயில் தான் அடிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதான் நானும் சொல்றேன், எப்போதுமே வெயில் தான் அடிக்குது, இப்ப மட்டும் தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் வாசல்ல உட்காந்துருக்கேன். ரேண்டமா எப்பயாவது மழை பெய்யுதே தவிர, அதுக்கும் இடையில வர அந்த வெயிலுங்கிறது வந்து எப்படி நமக்கு அந்த மே மந்த் இந்த ஜூன் மந்த்ல எந்த மாதிரியான ஒரு வெயில் இருக்குமோ அதே வெயில் தான் இப்பவும் இருக்கு இல்ல நமக்கு, லைக் அந்த மார்ச் ஏப்ரல் ஆமா ஆமா ஆமா. அதே வெயில் தான். கொஞ்சம் கூட இதுல என்னடா இது, அதுலயும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டயலாக் வரும், இப்பவே இவ்வளோ வெயில் அடிக்குது, இன்னும் மே மாசம்லாம் போனா. ஸோ இந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஒரு காரணம் தான் நம்ம பார்க்கணும். கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமா நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். நம்ம தானே ரீசனு. இல்ல இல்ல, இயற்கையாவே சொல்லலாம், பட் அதிகமா நம்ம வந்து நம்மளாம் தான் ரீசன். அதிகமா சொல்லணும்னா இந்த வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றது, ஸோ அதனால ஹீட் ஆகுறது, அந்த ஓசோன் லேயர்ஸ் வந்து கம்மியாகிறது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அண்ட் அதை பத்தி தான் நம்ம பேசவும் போறோம். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்மா இருக்கக்கூடிய அந்த குளோபல் வெதர். இப்போ இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் வெயில் அடிக்கணும், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் மழை பெய்யணும், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல தான் பனி பெய்யணும் அப்படின்ற ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கு. அதெல்லாம் சேஞ்ச் ஆகி எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குது அந்த மாதிரி தெரியாம இருக்கிறது பேர் தான் கிளைமேட் சேஞ்ச். இதுக்கு முக்கியமா அதிகமா என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃபியூயல்ஸ்லாம் இருக்குல்ல, பெட்ரோல் டீசல், இது அதிகமா எரிக்கிறது அந்த ஒரு காரணம். அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிறது வந்து காரணம். ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளானட்டை வந்து ரொம்ப ஹீட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் மழை வந்தாலும் நிற்காம வர்றதா இருக்கு. அது சென்னையெல்லாம் பாதி அழிகிறது, அந்த மழையினால அழிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு ஒரு டவுட் முடியல, உங்களுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஒவ்வொரு வருஷமும் சென்னை வந்து வெள்ளத்தால பாதிக்கப்படுது இல்ல? ஒவ்வொரு வருஷமும் வீடு, அங்க இருக்கிற காரு, அங்க இருக்கிற பைக், ஏதோ ஒரு ரீசன்னால பாதி வந்து தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனா எப்படிதான் அவனுக்கு நல்லா இருக்கானுங்க. நம்மளால வாழ்க்கையில ஒரு தடவை பைக் வாங்குறது, ஒரு தடவை கார் வாங்குறதே தெரியல. இவனுங்க வருஷம் 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 பண்றானுங்க. எப்படி அங்க இருக்கவங்களா அவ்வளோ நல்லா இருக்காங்க? உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கா? எப்படிடா காசு எங்க வருது உங்களுக்கு? எனக்குமே இந்த டவுட்லாம் வந்திருக்கு. ஆனாலும் அதிகமா பாதிக்கப்படுறது அவங்களா இருந்தாலும் பயங்கரமா இருக்கிறது அவங்கதான். அது எப்படி? ஒரு வேலை இஎம்ஐல போட்டுருப்பாங்களோ? இல்ல, வாட் எவர் இட் இஸ், லைக் அது இருந்தாலும் இஎம்ஐயாவே இருந்தாலும் கட்டணும்ல, பெரிய பெரிய வீடு எல்லாமே போயிடும். ஆனாலும் நல்லா தான் இருப்பாங்க, அடுத்த வருஷம் வெல்தி இருப்பாங்க. அதே இடம் வடச்சென்னை மாதிரிங்க. நாளா இப்போ என்ன, நீங்க அதே இடத்துல இருக்கிறத வந்து அப்படியே சொல்லிடக்கூடாது. இப்ப வந்து நம்ம வாழ்ற இடத்த நம்ம தான் சேஃப்டி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, டக்குன்னு ஒரு சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கான ப்ரிகாஷன் வந்து முதலமைச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. ஜேசிபி வச்சு தண்ணி எல்லாம் இறக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் வச்சு சொல்லி கொடுத்ததுனால சீக்கிரமா சரியாகி மறுபடியும் அவங்களுடைய வெல்த்தியான அந்த வீட்டை திருப்பி செட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமா தெரியல, மழை அடிச்சு வீட்டு உள்ளலாம் தண்ணி புந்து கிடக்கும். என்னது தஞ்சை புகுந்து எல்லாரும் எங்கெங்கயோ போய் மாடியில உட்காந்துருப்பானுங்க. மழை பெஞ்சு முடிஞ்சு போய் பார்த்தா நல்லாதான் இருக்கும். எனக்கு இப்ப உண்மையிலேயே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனா எனக்கு எப்போதுமே தெரியல அதோட ரீசன் என்ன, அவங்க எப்படி அதை அவ்வளவு ஃபாஸ்டா சரி பண்றாங்க அப்படின்ட்டு தெரியவே இல்லை எனக்கு. சரி பண்றது வந்து ஒரு பக்கம் ஓகே ஃபைன், அதுக்கு கூட நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த வெல்தினஸ் தான் சொல்றேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தானுங்கல்ல, அதே மாதிரியே வாழ்வானுங்க. எப்படிரா எங்கடா இருந்து நீங்களா சம்பாதிக்கிறீங்க? வாழ்க்கையில ஒரு கார் வாங்கணும், ஒரு இது வாங்கினாலே எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, வருஷம் வருஷம் மாத்துறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அதுக்கு ஒருவேளை சக்தி வந்திருந்தா ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவர் சென்னையில தான் இருக்காரு. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் சென்னையில தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கேட்டா நான் வந்து இந்த மாதிரி மழை நேரத்துல ஊருக்கு வந்துருவேன் அப்படின்றோம். மழை பெய்யுதுன்னா நான் ஊருக்கு வந்துருவேன்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. ஓகே. அண்ட் கே கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு குளோபல் வார்மிங்னு சொல்லலாம். அண்ட் அதிகமா நம்ம இந்த காடுகளெல்லாம் இல்ல, அழிக்கிறதுனால முக்கியமா கிளைமேட் சேஞ்ச வந்து நம்ம குளோபல் வார்மிங்கோட சொல்லக்கூடாது. கிளைமேட் சேஞ்ச வந்து எப்படி சொல்றது, சரியான கிளைமேட் சேஞ்ச் இல்லாததை நம்ம குளோபல் வார்மிங்ல சொல்லலாம்ல. அதோட ரீசன் கிளைமேட் சேஞ்ச் அது வந்து அப்போ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் மாறுறதுதான். இர்ரெகுலர் கிளைமேட், நான் சொல்றது இர்ரெகுலரான ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து முகில் நம்ம நார்மலா பேசக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் இல்லை இது. நமக்கு அந்த குளோபல் வார்மிங் அதிகமாகறதுனால எப்ப மழை பெய்யுது எப்ப இதாகுதுங்கிறதே தெரியாத அளவுக்கான ஒரு கிளைமேட் சேஞ்ச், ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லாத ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ என் போன் செம்மையா ப்ரெடிக்ட் பண்ணுதுங்க. என் ஃபோன் ப்ரிடிக்ட் பண்ணுது. என் போன் இன்னைக்கு வந்து காலையில எடுத்தோடனே சாஃப்டி சன்னி அப்படின்னு சொல்லுச்சு. பார்த்தா லைட்டா வெயில் அடிச்சுது. மதியானம் ஹஸ்லி சன்னி அப்படின்னு சொல்லுச்சு, நல்லா வெயில் அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு மாறிச்சு, ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லுச்சு. சொல்லிட்டு திரும்புறேன், பார்த்தா இடி இடிக்குது, மழை வந்துருச்சு. ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றாப்புல போனு. ஆனா அது அந்த டைம்ல தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதே தவிர அதை ஒரு பெரிய காலகட்டமா மற்றவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கஷ்டம். அதுதான் இந்த குளோபல் வார்மிங் செய்த பெரிய துன்பம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன். இந்த குளோபல் வார்மிங்கான ப்ரிகாஷன் நம்மளால எவ்வளவோ சொன்னாலும் நம்ம அதை ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும், பண்ண முடியும், செயல்படுத்த முடியும்ல. ஃபுல்லா மாத்திர முடியுமா நம்மளால நம்ம சொல்றதுனால? சொல்லுங்க. யா முகில், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் மழை வரப்போகுது அப்படிங்கிறப்போ ஓகே ஃபைன், மழை வருதா ஓகேப்பா அப்படின்ட்டு. பட் இந்த ஹெவி ரெயினாக வரப்போகுது அப்படிங்கிறப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேட்டே அந்த இருக்கு. மழைக்காக ஒரு மழை பாடல். எஸ், திஸ் இஸ் பீசிலே வி கேர் வி ஷேர் யுவர் அண்ட் ஏர். Okay friends, welcome back to the show. This is PC Live. We care, we share, we are on air. So, hi Mukil. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். So, where are you now? நான் வந்து ஆபீஸோட டாப்ல நின்று அந்த கிளைமேட் சேஞ்ச் வர செம்மையா ரசிச்சுட்டு இருக்கேன். மழைக்கும் காத்துக்கும் அப்படியே செம்மையா இருக்கு. இந்த சத்தத்துக்கும் இந்த பிரீஸான காத்துக்கும் நல்லா இருக்கு. அப்படியே ரசிச்சு நின்றுட்டு இருக்கேன் உங்களிடம் பேசிக்கொண்டு. Okay. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீசனா ஒரு 4 சீசனா பிரிச்சுப்போம். ஒரு லைட்டான வெயில் காலம், ஒரு அதிக வெயில் காலம், மழைக்காலம், அதி மழைக்காலம் அப்படின்ட்டு. பனிக்காலம் நமக்கு வராது. சரி, பனிக்காலத்தையுமே சேர்த்து எடுத்துப்போ ஒரு இமேஜினேஷனா. இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான காலகட்டம் எது இந்த பருவநிலை மாற்றத்துல? ரெயின் தான். ஆனா அந்த ரெயின்ல நடந்த ஜலி பிடிக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த சோன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 hour நல்லா கடகட ஃபுல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேஞ்சிடணும். மழை மட்டும் கடகடன்னு பேஞ்சு அப்படியே முடிச்சிடணும். எனக்கு முக்கியமா எந்த கிளைமேட் பிடிக்கும்னா, பிஃபோர் ரெயினுக்கு முன்னாடி ஒரு மாதிரி மேகமூட்டத்துடன் ஒரு காத்து, லைக் அந்த கிளைமேட் பிடிக்கும். ஆஃப்டர் சில்லுன்னு இருக்கும், மழை வர மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம அந்த மண்ணோட வாசனை, அந்த எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்ட்டு இங்க நமக்கு தெரியும், அந்த மண் வாசனைன்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், அப்புறம் ஆஃப்டர் ரெயின் ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் ரெயின் ஓகே, அதுவும் ஒரு மாதிரி மைல்டா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், குளிரா இருக்கும் தெரியுமா.
அந்த இடத்த பாக்குறப்போ வெறிச்சோடி ஒரு மாதிரி இருக்கும். எந்த இடமா இருந்தாலுமே மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான இடம் மாதிரி அது ஃபீல் ஆகும். இதெல்லாம் பிளசர்ஃபுல்க்கு மட்டும்தான். இதுவே நம்ம ஒரு குடிசை பட்சி வாரியத்துல இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லா மழைக்கு முன்னாடி பயந்துட்டு இருப்பானோ, மழைக்கு அப்புறம் அழுதுட்டு இருப்பாங்க. ஸ்டக் ஆச்சா என்ன? சாரி, ஸ்டக் ஆச்சா என்னன்னு கேக்குறேன். இல்ல இல்ல. இல்ல தான் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிவிலேஜா இருக்கிறதுனால இந்த மழையை நம்மளால ரசிக்க முடியுது இல்ல? எஸ் எஸ், கண்டிப்பா. இந்த இப்போலாம் நிறைய இந்த ஏஐ வந்துட்டதுனால மயிலாடுதுறையில மழை பொழிதால் சாரி பனி பொழிதா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நான் பார்த்தேங்க அந்த வீடியோ. செம்மையா இருந்துச்சு. மாயாரத்துல இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நடக்காத ஒரு விஷயத்துக்கு ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நானும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு துக்காகலாச்சும் இந்த மாதிரிலாம் பனி பொழிஞ்சிடக்கூடாதா நம்ம ஊர்ல. நான் கூட அது கற்பனையில தான் சொன்னேன். ஆனா அது நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். கும்பகோணத்துல பனி பெய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் காட்டினாங்க. மயிலாடுதுறையில பனி பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்தெல்லாம் காட்டினாங்க. நம்ம பார்த்த இடம் பனி பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாக்குறப்போ நல்லா தான் இருக்கு. செமையா இருந்துச்சு. திருவாரூர் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் காட்டினாங்க. கோவில் அது பாக்குறப்போ நல்லா இருந்துச்சு. இல்ல அப்படி இருந்துச்சு. அப்ப பெயிண்ட் நல்லா இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் இந்த வடச்சென்னை படத்தை கூட பனி பெய்யுது வட அண்டார்டிகான்னு போட்டு பனி பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த கேரக்டர் எல்லாம் வச்சு பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதான் பாக்குறப்போ நம்ம ஊர்லயும் பனியா. நம்மளுடைய இடம் அப்படி டிராபிக்கல் ரீஜன் அப்படிங்கிறதுனால நமக்கு அதிகமா பனிப்பொழிதல் இருக்காது. ஓகே, கிளைமேட் சேஞ்சோட ப்ரீ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ அதோடைய மூலக்கூறுகளும் ரிவென்ஷனையும் பேசலாமா? பேசலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. குளோபல் வார்மிங் ரொம்ப கீழே இருக்கு மைக். இப்போ கேக்குதா? பிரேக் ஆகுது. மழையினால அந்த நியூஸ் சேனல் எல்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி கேக்குதா? தற்பொழுது மழை பெய்து கூட காலத்தினால் வான மேகத்தோடு இருந்தது. ஸோ சொல்லுங்க சொல்லுங்க ரமேஷ் சொல்லுங்க அப்படின்னு இருக்கா? இப்போ மட்டும் என்ன கேட்குமே, இப்போ பிரேக் ஆகுது. ஓகே, அதுதான் ஆல்ரெடி நம்ம பேசினதுதான். இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு இரெகுலரா நடக்குது. அப்படிங்கறதுனால பல பிளான்ஸை நம்ம கரெக்டா போட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. சரியான ஒரு வகையீடுதலை நம்மளால பண்ண முடிய மாட்டேது. இந்த நாள்ல இதை பண்ணலாம், இந்த நாள்ல இந்த மாதிரி இருக்கும், இந்த மாசத்துல இந்த மாதிரி மழை வரும் அப்படின்ட்டு நம்மளால ப்ரிகாஷனும் ப்ரீ பிளானும் பண்ண முடியாம போயிடுச்சு இப்ப நடக்கிற இந்த கிளைமேட் சேஞ்ச்னால. உண்மைதானே? காரணம் நம்ம தான். நானும் எத்தனையோ மேடைகள்ல ஏறி ஏறி வசனங்களா சொல்லியாச்சு. பிளாஸ்டிக்ஸை எரிக்காதீங்கடா, வெஹிக்கல்ஸ சைலன்சர்ல கார்பரேட்டர் போற மாதிரி யூஸ் பண்ணாதீங்கடா, அதுல இருந்து என்னது கார்பன் டை ஆக்சைடுக்கு என்னது பைக்ல இருந்து வந்தா கூட பரவாயில்ல, நம்ம நார்மலா பைக் யூஸ் பண்றோம்ல அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். சைலன்சர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளில வரும். ஆனா அதுவே இன்ஜின்ல இதாயிடும், ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அப்போ வந்து ஒரு புகை வந்து ரொம்ப பிளாக் ஆகும். அந்த மாதிரி பிளாக் ஆகுறப்போ அதுல இருந்து என்ன வரும்னா கார்பன் டை ஆக்சைடு வராது, கார்பன் மோனாக்சைடு வரும். அப்படி கார்பன் மோனாக்சைடு வர்றதுதான் மேல இருக்கிற நீங்க சொன்னீங்களா ஓசோன், அந்த லேயருடைய திக்னஸ இன்னுமே ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பிளாஸ்டிக்ஸோ
இந்த மாதிரி பெரிய பெரிய அசட்டுத்தனமான கழிவுகள் எல்லாம் எரிக்கிறப்போ அதுல இருந்து வர இந்த நச்சு புகைகளும் கார்பன் மோனாக்சைட்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி அதிகமான கேசஸ் தான் மேல போய் லேயர்ஸை அந்த லேயரோடைய திக்னஸை குறைச்சி மேல இருக்கிற தலைவர்கள்ல அதுக்கும் மேல ஒருத்தவர்கள ஒரு பெரிய ஸ்டார், அந்த ஸ்டாரோடைய ரேடியேஷனை அப்படியே உள்ள வாங்கிக்குது பூமிக்குள்ள. அதனால பல பேருக்கு கிளைமேட் சேஞ்சினால ப்ராப்ளம் வருதோ இல்லையோ, அந்த சூரியனோட ரேஞ்சினால நிறைய டிசீசஸ் வருது, தோல் நோய்கள் நிறையவே ஏற்படுது. உண்மைதானே? ஆமா. சோ அதுக்கு தான் போலாம் வந்து சன்ஸ்கிரீன் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க, சன் ப்ரொடக்ஷன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜஸ் லைக் போலாம் அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதுல குளோரோஃப்ளோரோகார்பன் பாருங்க. அதுலயுமே இந்த கார்பன், சொல்ல போனா இந்த கார்பன் தான் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துதோ உண்மையிலே. வேற என்ன இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணி வச்சிருக்கலாம்? ப்ரிவென்ஷன் சொல்லி சொன்னா ஒன்ஸ் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து இப்ப நம்மளே சொல்றோம், இவ்வளவு பேசுறோம்ல, இப்ப நீங்களே இருங்க, இப்ப நீங்க போறீங்கன்னு சொல்லலாம், இப்போ வந்து இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு தூரம், இப்ப நான் சொல்லலாம் ஒரு சைனால எல்லாம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடந்து தான் போவாங்களாம், சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் பைக் எடுப்பாங்க, லைக் இந்த மாதிரி நான் சொல்லலாம். பட் இட்ஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா டக்குனு நமக்கு தோன்றது தான் இருக்குல்ல, அந்த ஒரு சோம்பேறித்தனம். ஸோ ஒன்ஸ் நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம், அதனால அதுல வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப நடக்காத காரியம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுல இருக்கணும். மோஸ்ட்லி வந்து இந்த அதிகமா நீங்க சொல்றீங்கல்ல, இந்த இன்ஜின்ல இருந்து வர ஆயில்னால கார்பன் மோனாக்சைடு வருதுன்னு, ஸோ அது வராம தடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதான் ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கலாம், சர்வீஸ் பண்ணி ஆயில் சேஞ்ச் பண்ணி போடணும், கரெக்டா ஃபில்டர் போட்டு அந்த காற்றை பியூரிஃபை பண்ற மாதிரி பார்க்கணும். அண்ட் ஃப்ரிட்ஜஸ்மே வந்து நிறைய ஃப்ரிட்ஜ் இப்போ நியூ மாடல்ஸ்ல அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியா வந்திருக்கு, லைக் குளோரோஃப்ளோரோகார்பன் வெளிவிடாத ஃப்ரிட்ஜஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணும் பொழுது பெட்டர், நமக்கு இந்த என்வரான்மெண்ட்டை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இவ்வளோ பண்ண தேவையில்லை, நம்ம அதிகமாக ட்ரீஸ் வந்து நட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த ட்ரீஸே வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அது எல்லாத்தையுமே இழுத்துட்டு ஆக்சிஜனாக வெளிவிட்டுரும். ஸோ மரங்கள், நம்ம இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னா அது ட்ரீஸ் தான். ஸோ அதிகமான ட்ரீஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. ஆனா அது வந்து ஓரளவுக்கு செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனா இந்த ட்ரீஸ் நடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்னதான் அழிஞ்சுக்கிட்டே போனாலும் ஒரு சைடு ஒருதரப்பட்ட மக்கள் வந்து மரத்தை நடுறங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முன்னெடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் உறுதியா சொல்ல முடியும். இதை நான் நிறைய பார்த்துருக்கேன், நானுமே நட்டிருக்கேன், நான் நிறைய இடத்துல பாக்குறேன், மரத்தெல்லாம் நடுங்கன்னு சொல்லி நட்டுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழிச்ச நம்மள அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் வச்சிருக்கோம், அவ்வளவு பியூரிஃபை பண்ணுமா. என்னது? துளசி அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் காலையில எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அந்த துளசி செடி தான் சுத்தி வருவாங்க, துளசி மரத்தை சுற்றி வாடா. வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப சீரியஸா போகாம மறுபடியும் ஜாலியான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வருவோமா திருப்பி கிளைமேட் சேஞ்சில்? இந்த கிளைமேட் சொன்னப்புறம் தான் நானே இங்க கிளைமேட் செக் பண்றேன். மழையும் பெய்யல, மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்ல இருக்கு, காத்தடிச்சிட்டு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா பச்சி போண்டான்னு இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னீங்களே, அதுதான் என் டாபிக்கே. இப்போ கடைசியா இப்போ கிளைமேட் சேஞ்சுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு கிளைமேட்டும் ஒரு மாதிரி, அந்த ஒரு கிளைமேட்டுக்கும் ஒரு மாதிரியான
ஸ்நாக்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துப்போம். பெரும்பாலுமே நம்ம ஸ்நாக்ஸ் வந்து கிளைமேட் வைஸ் மாறும். ஓகேவா? இப்போ நீங்க புரியல. இப்போ அதிகமா சூடா சாப்பிடணும்னு நினைப்பாங்கல்ல, நான் எப்பவுமே டீ. அது அது வந்து யூனிவர்சல்ங்க. அது வந்து கோடு, அது வந்து மாத்த முடியாது. டீங்கிறது அது வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, வாழ்க்கையே அழிஞ்சு போய் உட்காந்தாலும் ஒரு ஆமா சிஸ்டமே வந்து என்ன கூட்டிட்டு போய் உட்கார்ந்தாலும் நம்ம வந்து பக்கத்துல சூரியனே உட்கார்ந்து இருந்தாலும் சரி. சார் டீ சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா சார், சூரியன் சார் டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் டீ வந்து ஒரு ஆல் டைம் அப்படி சொல்லலாம், ஒரு ஏடிஎம் மாதிரி. ஆல் டைம் பெர்ஃபெக்டான ஒரு ஒரு ஸ்நாக்ல ஒரு இது ஒரு ரெசிபி. அதை தவிர்த்து ஐஸ்கிரீம் நல்லா பிச்சு உதறிட்டு இருக்கும், நினைச்சிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வர சளி பிடிக்கிறதோ இருமலோ அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்டா அப்படின்னு இருக்கும். அந்த காஃப், ஒரு ஒரு குல்ஃபி இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் அந்த மழையில அது நடுங்க நடுங்க அதை சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இறங்கும், அது நல்லா இருக்கும் அந்த ஃபீல். அந்த மாதிரியும் டீயுமே நல்லா இருக்கும். அதுவும் வீட்டுல அம்மா போட்டு தர இந்த டீயும் இந்த ஏதோ இப்போ உட்காந்துருக்கேன், ஒரு ஜன்னல் உட்காந்துருக்கேன், மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு டீ, ஏதோ ஒரு பக்கோடா மாதிரி, ஒரு பக்கோடாவோ இல்ல பஜ்ஜியோ அந்த மாதிரி ஏதோ சூடா அதை இறக்குனா அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. எப்பா எப்பா எப்பா, கோடி கோடி கோடான கோடி நன்றி ஏசப்பா. இப்போ என்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இந்த ரெயின் சீசன்ல ரெயின் வர மாதிரி இருக்கு, பால்கனியில போயிட்டு உட்காந்துட்டு நல்லா சூடா ஒரு டீயோ, அட்லீஸ்ட் சுடு தண்ணியாச்சும், டீ இல்லைன்னா கூட பரவாயில்ல, உட்காந்து குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே எங்களுக்கு ஈவினிங் டைம்ல தான் இந்த கிளைண்ட் கால் போடுறாங்க. ஏன்னா அப்படின்றதுனால எங்களோட வாழ்க்கையில இப்படி அவங்க பிரேக்குக்கு தான் நம்ம பலியாடாடா. எஸ் எஸ் எஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. யூஎஸ்ங்கிறதுனால எங்களுக்கு ஈவினிங் மட்டும் தான் கிளைண்ட் கால் இருக்கும். அப்போ வர ஒரு கோபம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் எனக்கு இப்போ இங்க பிரச்சனை இல்லை. நம்ம ஃபைல்ஸ் சப்மிட் ஆகுறப்போ மட்டும்தான் நமக்கு பெரிய வேலை இருக்கும். அதிகமான வேலைகள் வந்து என்னைக்கு ஃபைல் சப்மிட் ஆகுதோ அன்னைக்கு ஒரு 10 ஃபைல் 15 ஃபைல் சேர்த்து சப்மிட் பண்ண வச்சிருவேன். மற்ற நாள்ல அப்படியே அவங்க ஃபைல் பண்றதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். அதனால இப்போ வெளில வந்து உட்காந்துட்டு இந்த மழையை ரசிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுறேன். சரி, மழையை பத்தி மட்டுமே பேசுறோம். இந்த வெயில் காலமும் இருக்கு. ஏன்னா மழையில மட்டுமே நம்மளால எல்லாமே பண்ணிட முடியாது, வெயிலும் நமக்கு தேவைதான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மழை ரசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெயில நம்ம ரசிக்க மாட்டோம். ஆனா வெயில் நமக்கு தேவை. உண்மைதானே? நம்ம வெயில் அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டோம். எப்படி சொல்றது, வெயில் ரசிக்க மாட்டோம்னா அந்த வெயில் வந்து எங்க இருக்கிறப்போ ரசிக்க மாட்டோம் தெரியுமா? உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா எங்க இருக்கிறப்போ அந்த வெயில நம்ம ரசிக்க மாட்டோம் அப்படின்ட்டு? வெயில் ஒரு கட்டத்துல நம்மளால ரசிக்க முடியாது. ஒரு இடத்துல இருக்கிறப்போ அதை நம்மளால ரசிக்கவே முடியாது. அது எந்த வெயில் நமக்கு தெரியுமா? சிம்பிளா சொல்ல போனா அது உதிக்கிறப்பையும் சரி, அது இறங்குறப்பையும் சரி, அந்த வெயில் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த வெயில் வந்து ஒரு ஆமா, அந்த ரெண்டு பக்கத்துலயும் அது அழகா இருக்கும். அது மேல வரப்பையும் சரி, கீழே இறங்குறப்பையும் சரி அழகா இருக்கும். அது ஒன்ஸ் உச்சத்துக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்மளால ரசிக்கவே முடியாது. அது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு மாறல் மாதிரி இருக்குல்ல. ஐயோ எங்கேயும் சுத்தி ஒரு மாறல் சொல்லிட்டேன். மனுஷங்களோட வாழ்க்கையுமே அவன் கஷ்டப்பட்டு மேல வரான் அப்படிங்கிறப்போ, மேல வரான் அப்படி ட்ரை பண்றப்போ அது நல்லா இருக்கும் பக்கத்துல இருந்து பாக்குறப்போ. ஒன்ஸ் அவன் உச்சத்துக்கு அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை பாக்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு கஷ்டம், ஒரு இது வரும், ஒரு பொறாமையும் வரும், ஒரு வெறுப்பு வரும். அண்ட் தென் அவன் கீழே இறங்குறப்போ எந்த ஒரு மனுஷங்களா இருந்தாலும் இந்த கோபம் அப்படின்றது ஒரு உச்சநிலைக்கு போயிடுச்சுன்னா யாராலையும் தாங்கவே முடியாது.
ஆமா, அதுலயுமே எல்லாத்துலயுமே இந்த சூரியன் உச்சத்தை கம்பேர் பண்ண முடியுதுல. எஸ். ஓகே, அதான் இந்த சூரியனும் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல வந்ததே. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மழையை ரசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வெயிலையுமே ரசிக்கணும். நீங்க ரசிப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நான்லாம் வெயிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அந்த மதிய வெயில பிடிக்காதுன்னு சொல்றீங்க, ஆனா கிரிக்கெட் விளையாட எங்களுக்கு தான் தெரியும் அந்த வெயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வெயிலே தெரியாது. கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்னா, காலையில விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரியவே ஒரு தெரியாது. 5 நிமிஷம் போயிட்டு வந்தேன்னா தலைவலி ஆரம்பிச்சிடும். அது உண்மை. ஆனா இந்த வெயில்ல வெளில கிளம்பிட முடியாது. டிராவல்ல இருந்தா நம்மளால அதை ஜீரணிச்சிக்கவே முடியாது, அவ்வளவு டென்ஷன் ஆகும். டிராவல்ல இருக்கிறப்போ இந்த வெயில் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. காத்தும் அடிக்காது, வெயில் சூரியன் வெளிச்சம் கண்ணுல வந்து பள்ளீர்னு அடிக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வெயில் நமக்கு எனக்கு பிடிக்காது உண்மையிலே. ஆனா விளையாட போறப்போ அந்த வெயில் செம்மையா இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிட்டுனா எங்களால விளையாட முடியாது, அதுதான் உண்மை. இப்ப நான் கிரிக்கெட் விளையாட போறேன்னா மழை பெஞ்சா விளையாட முடியுமா? வாலிபால் விளையாட போறேன், மழை பெஞ்சா விளையாட முடியுமா? முடியாது. அதனால வெயில் அந்த விதத்துல அது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் எப்படி சொல்றது, ஒரு காயினோட 2 பக்கங்கள் மாதிரி தானே இந்த கிளைமேட், மழையும் வெயிலும். கண்டிப்பா. ஓகே, தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல எதுவுமே ரொம்ப போயிட்டா நம்மளால பார்க்க முடியாது. ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி தீர்ப்பு வழங்கி இந்த செஷனை எண்ட் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. 60s லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். அண்ட் இதே மாதிரி ஒரு டேல, இதே மாதிரி ஒரு டைம்ல நம்ம அகைன் மீட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். அண்ட் ஒரு சாங் கேட்டு இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். பாய். நன்றி.